ஹாய் எவ்ரி ஒன். ஸோ அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ எந்த ரூட்டில் வந்து ட்ரக் எடுத்துக்கணும் அப்படின்றத ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு அந்த ட்ரக்கோட அப்சார்ப்ஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன நம்ம வந்து ஓரலாக எடுத்தாலும் இன்ஜெக்ஷன் எடுத்தாலும் அது எந்த இடத்துல போய் அப்சர்வ் ஆக போகுது அப்படின்றது தெரியணும். தென் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம பேராசிட்டமால் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் கழிச்சு அதோட ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். தென் பயாலஜிக்கல் லேக். ஸோ லேக் அப்படின்றது என்ன அப்படின்னா, எவ்வளோ நேரம் கழிச்சு எவ்வளோ டைம் வந்து அது எடுக்குது பிளட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு அப்படின்றது பயாலஜிக்கல் லேக். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதோட கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஒன்று வந்து சிஸ்டமிக், இன்னொன்று வந்து நான் சிஸ்டமிக். அது என்ன சிஸ்டமிக் நான் சிஸ்டமிக் அப்படின்னா, ஸோ சிஸ்டமிக் அப்படின்றது அந்த ட்ரக்கு பிளட்டை போய் சேரும், நான் சிஸ்டமிக் அப்படின்றது பிளட்டை போய் சேராது. ஸோ இதான் வந்து அதோட டிஃப்ரென்ஸ். தென் இந்த சிஸ்டமிக் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ரூட் பாசிபிள், ஒன்று வந்து என்டீரல், இன்னொன்று பேரண்டல். நான் சிஸ்டமிக் அப்படின்னு பார்க்கும்போது லோக்கல். ஸோ அது என்ன என்டீரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டீரல் அப்படின்னா ஜிஐடி ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. தென் பாரெண்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார் அப்படின்ற வார்த்தைக்கு பைபாஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ என்டீரல்னா ஜிஐடி ட்ராக். ஸோ ஜிஐடி ட்ராக்கை தவிர்த்து எந்த இடத்துல கொடுத்தாலும் அது வந்து பேரண்டல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இட் வில் பைபாஸ் தி என்டீரல் ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து கீழே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சிஸ்டமிக் ரூட் அப்படின்றது பிளட் சர்க்குலேஷன் இன்வால்வ் ஆகும். தென் என்டீரல் ரூட் அப்படின்றது இட் இன்வால்வ்ஸ் தி ஜிஐடி ட்ராக். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்டீரல் தான் பார்க்க போகிறோம். என்டீரலில் வந்து மூணு டைப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒன்று ஓரல், இன்னொன்று சப்லிங்குவல் அண்ட் ரெக்டல். ஸோ ஃபஸ்ட்டு ஓரல் ரூட் பற்றி பார்ப்போம். ஸோ ஓரல் ரூட் அப்படின்னா ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு டேக் இட் டு மவுத், வாய் வழியாக எடுக்க போகிறோம். ஸோ வாய் வழியாக எடுக்கிறது என்னென்ன ஃபார்முலேஷன் என்னென்ன ஃபார்மில் எடுக்க போகிறோம் அப்படின்னா, டேப்லெட், கேப்சூல், பவுடர், தண்ணியில் கலந்து சிறப்பாகவும் இது மாதிரிலாம் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம சிலபஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எல்லா ரூட்டுக்கும். ஓகே, ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்களே வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு டேப்லெட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ரொம்ப ஈஸியாக இருக்கும், பெயின்ஃபுல்லாகவே இருக்காது, நம்மளே வந்து வாயில் போட்டுக்கலாம். ஸோ டாக்டர்லாம் தேவையில்லை. ஸோ ஒரு அட்வான்டேஜ் அது செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பாசிபிள். பட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் வந்து மாத்திரையோட சக்கரை கூட வச்சு சாப்பிடுவாங்க, பிகாஸ் அது வந்து ரொம்ப கசக்கும் அப்படின்னு சொல்லி. அதை வந்து அன்பேலட்டபிள் ட்ரக்ஸ், அதாவது பிட்டர் ட்ரக்ஸ், அதாவது பேலட்டபிள் அப்படின்னா நம்மளோட வாயில் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு, அன்பேலட்டபிள் அப்படின்னா நமக்கு வாயில் வந்து எடுக்க முடியாதது அப்படின்னு சொல்லி. ஸோ பிட்டராக இருந்தால் வந்து அன்பேலட்டபிளாக மாறிடும். ஓகேங்களா. தென் அதே மாதிரி அன்கான்ஷியஸ் கோமா பேஷன்ஸ், இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஆக்சிடென்ட் இருக்கிற பேஷன்ஸ்க்கு நம்ம வந்து டேப்லெட்டோ இல்லை சிறப்பு வந்து கொடுக்க முடியாது. தென் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கேஸ்ட்ரிக் ஆசிட்ல வந்து டேப்லெட்ஸ் டிஸ்ட்ராய் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால எப்பயுமே வந்து என்ட்ரி கோட்டடாக எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். தென் டிஸ்ட்ரக்ஷன் இந்த லிவர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எல்லா ட்ரக்குமே வந்து ஓரலாக எடுக்கும்போது இட் வில் பி destroyed by the liver, இல்லைனா inactivated by the liver அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது டீட்டெயிலாக இன்னும் நெக்ஸ்ட் வரப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். தென் சப்லிங்குவல் ரூட். ஸோ இந்த சப்லிங்குவல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு ஒரு டயக்ராம் எப்பவுமே வரைங்க, டயக்ராம் விட்டுறாதீங்க. எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஈஸியான டயக்ராம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த டயக்ராம்ஸ்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ சப்லிங்குவல் ரூட் அப்படின்றது என்னன்னா, நம்ம நாக்கு கீழே வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சதை மாதிரி தெரியும். அதில் இருந்து நம்மளுக்கு சலைவா வரும், அது எச்சில் வரும் இல்லையா. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க, சப்லிங்குவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு எச்சில் வரும். சரியா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா, நிறைய பிளட் வெசல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அதுக்கு டங்குக்கு கீழே நம்ம மாத்திரையை வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன ஆகும், எச்சில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரக் டிசால்வ் ஆயிரும். அப்படி டிசால்வ் ஆன பிறகு கிட்டையே பிளட் வெசல்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்து பிளட்டை போய் ட்ரக் ரீச் ஆயிரும். ஸோ ஃபாஸ்டஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப இதுதான் அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கு. இட் இஸ் அப்சர்வ்ட் இன் டு தி சிஸ்டமிக் சர்க்குலேஷன் த்ரூ சப்லிங்குவல் மியூகோசா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நைட்ரோகிளிசரின் அப்படின்ற ஒரு டேப்லெட். அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆன்ஜைனா அப்படின்றது செஸ்ட் பெயின். சடனாக வந்துட்டு இப்படி பிடிச்சி ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்களே. ஸோ உங்களுக்கு டக்குனு எமர்ஜென்சிக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, நாக்கு கடியில் வந்து அந்த டேப்லெட் வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ரிலீவ் ஆகிட்டே வரும். தென் இப்போ இந்த சப்லிங்குவல் ரூட்டோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப சீக்கிரமாகவும் இமீடியட்டாகவும் வந்து அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் மெடிகேஷன் நம்மளே போட்டுக்கலாம். தென் லிவரில் டெஸ்ட்ராய் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம், பிகாஸ் டேரெக்டாக சப்லிங்குவல் கிளாண்ட்ல இருந்து எங்கே போயிடுது, நம்மளோட பிளட் வெசலுக்கு போயிடுது. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. 1 மார்க்கில் வந்து ஆப்ஷன்ஸில் கேட்கலாம், ஓரல் ரூட்டா, சப்லிங்குவல் ரூட்டா, ரெக்டல் ரூட்டா அப்படின்னு கேட்கும்போது சப்லிங்குவல் ரூட் தான் வந்துட்டு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் வந்து கடந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து லிவரில் டெஸ்ட்ராய் ஆகாது, டேரெக்டாக நாக்கு கடியில் இருக்கிற பிளட் வெசலுக்கு உள்ளே போயிடும். ஓகேங்களா. தென் ஸோ இந்த எஃபெக்ட் வந்து சடனாக ஏதாவது டாக்ஸிட்டி, இந்த எஃபெக்ட் வந்து நம்ம டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஜஸ்ட் அது வாயில் வந்து துப்பிட்டா போதும். இதுதான் இதோட அட்வான்டேஜஸ். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு பிட்டர் ட்ரக்கோ இல்லைனா வந்து இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரக்கோ நம்ம வந்து இது வழியாக கொடுக்க முடியாது இல்லையா. வாயிலாம் எரியோ இல்லைனா ரொம்ப கசப்பாக இருக்கும், எவ்வளோ நேரம் நம்மளால் சாப்பிட முடியும் இல்லையா. தென் நெக்ஸ்ட் ரூட் வந்து கடைசி ரூட்டு என்டீரியரில் ரெக்டல் ரூட். ஸோ ரெக்டல் ரூட்டில் வந்து என்ன எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று சாலிடாக கொடுக்கலாம், இல்லைனா லிக்விட் ஃபார்மில் கொடுக்கலாம். ஸோ லிக்விட் ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸாக தெரியும், இனிமா இல்லையா. ஸோ எதுக்காக கொடுக்குறது, ஜஸ்ட் அஸ் லாக்ஸேட்டிவ், அதாவது அவங்களோட பிஃபோர் ஆப்ரேஷன், ஸோ அவங்களோட இது ஃபீஸஸ்லாம் எடுக்கணும், அவங்களோட டாய்லெட் வெளியேற்றப்படுற பொருள்லாம் எடுக்கணும் அப்படின்னா இனிமா கொடுத்து வயிற்று வந்து வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து சாலிட் ஃபார்மில் ஒரு டேப்லெட் மாதிரி வைப்பாங்க, அது வந்து சப்போசிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்மால் டயக்ராம். தென் அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட், அதாவது டக்குனு உங்களுக்கு அந்த மலசிக்கல்லாம் போகணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அன்கான்ஷியஸாக இருக்கிற பேஷன்ஸ்க்கும் இது ஒரு நல்ல ரூட், வாய் வழியாக கொடுக்க முடியாதுன்னு போது இட் இஸ் அ குட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது ஏதாவது இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரக் அப்படின்னா நம்மளால இது வழியாக கொடுக்க முடியாது. அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். வந்துட்டு என்டீரியல் முடியுது,
தென் நெக்ஸ்ட் கமிங் டு பேரண்டல் ரூட். சிஸ்டமிக்லி வந்து இன்னொரு ரூட் இருக்குதுன்னா பேரண்டல். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்டீரியல் அப்படின்னா ஜிஐடி ட்ராக், பேரண்டல்னா பைபாஸ். ஸோ ஜிஐடி ட்ராக் வந்து பைபாஸ் பண்ணுறது, அதாவது அதை தாண்டி வர ரூட் எல்லாமே வந்துட்டு பேரண்டல் சொல்லணும். இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜிஐடி ட்ராக்கை தவிர்த்து எந்த இடத்துல கொடுத்தாலும் அது வந்து பேரண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஜிஐடி ட்ராக் அப்படின்னா எதெல்லாம் இன்வால்வ் ஆகும், மவுத்லேருந்து ஏனஸ் வரைக்கும், சரிங்களா. ஸோ மவுத், இசோஃபேகஸ், ஸ்டொமக், இன்டெஸ்டைன், ஏனஸ் எல்லாமே வந்து ஜிஐடி தான். ஸோ இந்த ரூட்டை தவிர்த்து வேற எங்கே கொடுத்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் அது வந்து பேரண்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த ரூட்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்ஜெக்ஷன், இன்ஹலேஷன் அண்ட் டிரான்ஸ்டமல். இதை பற்றிலாம் வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும். ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இன்ஜெக்ஷன் அப்படின்றது என்ன, ஜஸ்ட் ஒரு சிரஞ்சு நீடல் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் இன்ஜெக்டபிள். ஓகேவா. ஸோ அதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். சரியா. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ஸ்கின்னோட லேயர்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ ஸ்கின்னோட லேயர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி ஹெச்ஏடி அனாட்டமியில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஃபஸ்ட் வந்து எபிடர்மிஸ் லேயர் மேலே இருக்கிறது, செகண்ட் லேயர் வந்து டெர்மஸ், அதுக்கு கீழே சப்க்யூட்டேனியஸ், அதுக்கு கீழே வி ஹேவ் மசில், அதுக்கு கீழே வி ஹேவ் போன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த எபிடர்மிஸ் லேயர் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்ட்ராடெர்மல். அதாவது அதோட ஆங்கிள் வந்து 10 to 15 டிகிரியில் வச்சு இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராடெர்மல். தென் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப், அதாவது 25 டிகிரி ஆங்கிள் வச்சுட்டு கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் இன்ட்ராவீனஸ். அதாவது இன்ட்ராவீனஸ் அப்படின்றது டேரக்டாக பிளட் வெசல், இந்த ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பிளட் வெசல். ஸோ இந்த பிளட் வெசலில் கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராவீனஸ். ஓகே. அதாவது வெயின்ஸில் கொடுக்குறது. தென் இன்னும் கொஞ்சம் டீப்பாக 45 டிகிரியில் வச்சு கொடுக்கும்போது the injection needle is going to reach subcutaneous layer. ஸோ அந்த subcutaneous layer கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா that is called as SC or subcutaneous injection அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் ஃபைனலி இன்ட்ராமஸ்குலர், அதாவது டேரெக்டாக ஒரு 90 டிகிரியில் வச்சு கொடுக்குறாங்க, டேரெக்டாக அது வந்து மசில் ரீச் ஆகுது, தட் இஸ் இன்ட்ராமஸ்குலர். ஓகே. ஸோ இதனால் என்னென்ன அட்வான்டேஜ், ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் ஃபர்தராக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து இன்ட்ராடெர்மல். ஸோ இன்ட்ராடெர்மல் அப்படின்றது என்ன பார்த்தோம், 10 to 15 டிகிரியில் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எதுக்காக அப்படின்னா ஸ்கின் சென்சிட்டிவிட்டி டெஸ்டிங், இல்லை ஏதாவது டயக்னாஸ்டிக் டெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரக் வருது, அந்த ட்ரக் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு சென்சிட்டிவா, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை வந்து அந்த ஸ்கின்ல கொடுத்துட்டு உங்களுக்கு அலர்ஜி ஆகுதா இல்லையா அப்படின்னு டயக்னைஸ் பண்ணுறது அப்படின்னா இன்ட்ராடெர்மல் ரூட்டு பெஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சப்க்யூட்டேனியஸ். ஸோ சப்க்யூட்டேனியஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம், 45 டிகிரியில் வச்சு கொடுக்குறது. அண்ட் 45 டிகிரியில் வச்சு கொடுக்கும்போது இந்த நீடில் வில் ரீச் சப்க்யூட்டேனியஸ் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த இன்சுலின் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்க்யூட்டேனியஸாக தான் கொடுப்பாங்க, அப்டமன் ரீஜியனில். ஓகேங்களா. ஸோ இந்த சப்க்யூட்டேனியஸில் கொடுக்கறதுக்கான அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்லோ அண்ட் சஸ்டெயின்ட் ரிலீஸ். பொறுமையாக கொஞ்சமாக இந்த ட்ரக் ரிலீஸ் ஆகும். நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், இன்சுலின் இல்லைங்களா. ஸோ இன்சுலினோட வேலை என்ன, குளுக்கோஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம சாப்பிட இன்சுலின் வந்து என்ன பண்ணணும், அந்த குளுக்கோஸ் வந்து குறைச்சிட்டே வரணும். அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சப்க்யூட்டேனியஸாக கொடுக்குறாங்க. ஸோ சப்க்யூட்டேனியஸாக கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்க்யூட்டேனியஸ் லேயர் மேலேயே பார்த்துருப்பீங்க நிறைய பிளட் வெசல்ஸ், இட் இஸ் ரிச் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இல்லைங்களா. ஸோ அங்கே அப்சார்ப்ஷன் ரொம்ப ஈஸியாக நடக்கும்ன்றனால எஸ்சி லேயரில் கொடுக்குறோம். ஓகே. தென் வேறு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இது லிவரை போய் ரீச் ஆகும். எல்லா பேரண்டலில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது அட்வான்டேஜ் தான். ஸோ லிவரை போய் அது ரீச் ஆக போகிறதுல ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இதை அவாய்ட் பண்ணிடும் அப்படின்றது. தென் ஸ்டொமக் ஆசிட்ஸையும் வந்து இதை அவாய்ட் பண்ணிடும் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப கம்மியான வால்யூம், அதாவது 1.5 to 2 ml. இன்சுலின்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இதுக்குலாம் வந்து நம்ம சப்க்யூட்டேனியஸ் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதில் வேறு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, எல்லாருமே வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் என்ன ஆகும், ரொம்ப பெயினாக இருக்கும், அந்த இடம் சொல்லாக வாய்ப்பு இருக்குது, இச்சிங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜ். ப்ளஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இது யூஸ்ஃபுல் கிடையாது. பிகாஸ் ஃபஸ்ட் இதோட அட்வான்டேஜ் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஸ்லோ அண்ட் சஸ்டைன் ரிலீஸ். சடனாக வந்து ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின் போது இது கண்டிப்பாக யூஸ் ஆகாது இந்த ரூட்டு. தென் நெக்ஸ்ட் இன்ட்ராமஸ்குலர். ஸோ இன்ட்ராமஸ்குலர் அப்படின்னு பார்க்கும்போது டேரெக்டாக 90 டிகிரியில் வச்சு எங்கே கொடுக்குறாங்க, மசில்ஸ்லேயே கொடுக்குறாங்க. மசில்ஸ் ஆல்சோ ரிச் இன் பிளட் வெசல்ஸ். ஓகேங்களா. பட் என்ன இது எஸ்சிக்கோ ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா, லார்ஜ் வால்யூம்ஸ் இதில் கொடுக்கலாம், மேக்ஸிமம் 10 ml வரைக்கும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சின்ஸ், நம்ம கோவிட் வேக்சின்லாம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் வச்சு கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா. ஸோ எந்தெந்த மசில்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா டெல்டாய்டு. ஸோ டெல்டாய்டு அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் கிட்ட இருக்கு இல்லைங்களா, இந்த டெல்டாய்டு. ட்ரைசெப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு கொஞ்சம் கீழே, ஸோ பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ்லாம் காட்டுவாங்க, ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கொடுக்கலாம். இல்லைனா க்ளூட்டியஸ், அதாவது பட்டக்ஸ் மசில்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து இன்ட்ராமஸ்குலர் கொடுக்கலாம், பிகாஸ் அங்கே நிறைய திக்காக மசில்ஸ் இருக்கும் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரிச் இன் பிளட் சப்ளை அப்படின்றதுனால. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் என்ன, லார்ஜ் வால்யூம் நான் கொடுக்கலாம். அண்ட் எல்லா பேரண்டல்ஸ் நான் சொன்ன மாதிரி இட் அவாய்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அண்ட் ஸ்டொமக் ஆசிட்ஸ் வந்து இது டெஸ்ட்ராய் ஆகாது அப்படின்னு கண்டிப்பாக எழுதும். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இரிட்டன்ட் அண்ட் ஆயிலி ப்ரிப்பரேஷன்ஸை இதில் கொடுக்கலாம். சப்க்யூட்டேனியஸில் அது மாதிரி கொடுக்க முடியாது, பட் இதில் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னோ சப்க்யூட்டேனியஸ் லேயரோ டெர்மஸ் லேயரோ வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு மாதிரி இச்சிங் ஸ்வெல்லிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். பட் மசில்ஸ் வந்து அந்தளவுக்கு சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு ஆயிலி ப்ரிப்பரேஷன்ஸாக இருந்தாலும் சரி, இரிட்டன்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரக் நம்ம கொடுக்க முடியும். ஓகே. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது எல்லாருமே தெரிஞ்சது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் மெடிகேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அனதர் ரூட், அதாவது பேரண்டரில் வந்துட்டு இன்ஜெக்ஷன்ஸில் கடைசி ரூட் என்ன அப்படின்னா இன்ட்ராவீனஸ். ஸோ இன்ட்ராவீனஸ் அப்படின்னா வெயின்ஸில் டேரெக்டாக வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸ்டோ சலைன். ஸோ சலைன்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, டேரெக்டாக வந்து வெயினில் இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஹிப்பாரின் ஒரு ட்ரக் இருக்குது. இது என்ன அப்படின்னா ஆன்டி கோஆகுலண்ட். கோஆகுலேஷன்னா பிளட் வந்து கிளாட் ஆகிறதுன்னு அர்த்தம். ஆன்டி கோஆகுலண்ட் அப்படின்னா பிளட் வந்து கிளாட் ஆகாமல் பார்த்துக்கும், இல்லைனா வந்து பிளட் தின்னர் அப்படின்னு சொல்லலாம். பிளட் வந்து தின்னாவே வச்சிருக்கோம், கிளாட் ஆகாமல் பார்த்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஐவியில் கொடுக்கலாம். தென் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
குவிக் ஆக்ஷன். ஸோ இதுவுமே வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். இருக்கிறதுல எந்த ரூட் வந்து ரொம்ப குவிக்கான ஆக்ஷன் கொடுக்குறது அப்படின்னா இன்ட்ராவீனஸ் தான். பிகாஸ் டேரெக்டாக எங்கே கொடுத்துட போகிறோம், பிளட்லேயே கொடுத்துட போகிறோம். ஓகேங்களா, நம்மளுக்கு டார்கெட்டே என்ன, எந்த ரூட்டில் கொடுத்தாலும் அது பிளட்டை போய் சேரணும். அப்போ தான் பிளட் வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போகும் இல்லைங்களா. ஸோ குவிக் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டேரெக்டாக பிளட்ல கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட். ஓகே, ஸோ யூஸ் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ். ஸோ இதுவுமே வந்து 1 மார்க்கில் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் எந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அண்ட் இரிட்டேட் ட்ரக்ஸ் கேன் ஆல்சோ பி கிவன். டேரெக்டாக பிளட்ல கொடுக்கறதுனால நம்மளோட ஸ்கின் சென்சிட்டிவிட்டி எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாதுன்றதுனால யூ கேன் கிவ் இரிட்டன்ட் ட்ரக்ஸ் ஆல்சோ. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஷுட் பி வெரி ஸ்டீரல். ஸ்டீரல்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஏசெப்டிக் அப்படின்னா, செப்டிக் அப்படின்றது நான் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, செப்டிக் ஆயிடுச்சு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏசெப்டிக் அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனே இல்லாமல், சுத்தமாக பாக்டீரியாவே இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஸோ சுத்தமாக பாக்டீரியா எதுவுமே இல்லாத ஒரு கண்டிஷன் வந்து தேவைப்படுது. இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஹேண்டில் பண்ணணும் நம்மளுக்கு தேவைப்படுது. சரியா. தென் செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பாசிபிள் கிடையாது. தென் ஒன்ஸ் இன்ஜெக்டட் கேன் நாட் பி வித்ட்ரான். டேரெக்டாக நம்ம வந்து ஒரு பாய்சன் குடிச்சா கூட அவங்க வாமிட் பண்ணி இது பண்ண வச்சிடலாம். இப்போ டேரெக்டாக பிளட்ல கொடுத்ததுனால, கலந்ததுனால ஒன்ஸ் அது பாய்சனாக இருந்தாலும் சரி, மருந்து மாற்று கொடுத்தாலும் சரி, நம்மளால் அதை வித்ட்ரா பண்ணவே முடியாது. இதுவுமே வந்து ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா. தென் அதர் ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 ரூட் இருக்குது. இந்த டீட்டெயில் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் என்னென்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துப்போம். ஓகேங்களா. இன்ட்ராதீக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னா சபரக்னாய்ட் ஸ்பேஸ். ஸோ ஹெச்ஐபியில் படிச்சிருப்போம். சபரக்னாய்ட் ஸ்பேஸ் அப்படின்றது என்ன, நம்ம பிரெயினில் வந்து 3 லேயர்ஸ் இருக்குது இல்லைங்களா. பயா மேட்டர், டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர். ஸோ இந்த டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர் நடுவில் இருக்கிறது சபரக்னாய்டு ஸ்பேஸ். ஸோ சபரக்னாய்ட் ஸ்பேஸில் வி ஹேவ் CSF அப்படின்ற ஒரு ஃப்ளூயிட். எதுக்காக, பிரெயினை வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக. ஸோ அந்த ஸ்பேஸில் கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராதீக்கல். ஸோ இது வந்து பிரெயினில் மட்டும் இல்லை, ஸ்பைனல் கார்ட்லையுமே நம்ம லேயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. தென் இன்ட்ரா ஆர்டிகுலர். ஸோ இன்ட்ரா ஆர்டிகுலர் அப்படின்றது என்ன, டேரெக்டாக ஜாயின்ஸில் கொடுக்குறது. இது எதுக்காக அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறது. தென் இன்ட்ரா ஆர்டீரியல். ஸோ ஆர்ட்ரிஸ் அப்படின்றது என்ன, பிளட் வெசல்ஸ் தட் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் இல்லைங்களா. வெயின்ஸ் வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அனாட்டமியில் பார்த்துருப்போம். ஸோ ஆர்ட்ரிஸில் டேரெக்டாக கொடுத்தாங்க தட் இஸ் இன்ட்ரா ஆர்டீரியல். ஸோ மேலிக்னன்சி டைப் ஆஃப் கண்டிஷன்ஸில் இது யூஸ் ஆகும். ஸோ பேரண்டரில் வந்துட்டு நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஹலேஷன். ஸோ இதுவுமே வந்துட்டு ஜேடி ட்ராக்கை இன்வால்வ் பண்ணது. டேரெக்டாக வந்து மூக்கிலையோ இல்லை வாயில வச்சு இன்ஹேல் பண்ண சொல்லுவாங்க. இதில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேஸஸ் ஆர் வாலடைல் லிக்விட். ஸோ வாலடைல் லிக்விட் அப்படின்றது என்னன்னா லிக்விட் ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக கேஸாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கெரோசின் யூஸ் பாருங்க, என்ன ஆகும், நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோன்னா நிறைய எவாப்ரேட் ஆயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி லிக்விட்ஸ் எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரல் அனஸ்தெட்டிக் அப்படின்னு வச்சுக்கோ, அனஸ்தீஷியா வந்து இது மாதிரி இன்ஹலேஷனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் இதோட அட்வான்டேஜ் என்ன, லங் டிசீஸ் அப்படின்னு பார்க்கும்போது குவிக்காக வந்து இது ஆக்ட் ஆகும். தென் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் காஃப் ஆர் இரிட்டேஷன் இதில் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் லாஸ்ட் ரூட் இந்த பேரண்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்டெர்மல் பேட்ச். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். இந்த பேட்ச் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையிலையோ காலையோ எங்கே ஒட்டணுமோ அதை ஒட்டிக்குவாங்க. ஸோ அதில் வந்து ஸ்லோவாக வந்து ட்ரக் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்கின்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு அந்த பேட்ச். ஓகேங்களா. குட்டி குட்டி நீடில்ஸ் இருக்கும். நீடில்ஸ்லாம் வலிக்காது. ஸோ அந்த பேட்ச் என்ன பண்ணுவாங்க, ஸ்கின்ல போட்டுருவாங்க. போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த நீடில்ஸ்ல இருந்துட்டு என்ன ட்ரக் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் அந்த நீடில்ஸும் இருக்காது, அந்த பேட்ச்லேயே ட்ரக் ஒட்டிருக்கும். ஸோ அதில் வந்து ட்ரக் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரிலீஸ் ஆன ட்ரக் என்ன ஆகும், நம்மளோட பிளட் வெசல்ஸ் போய் ரீச் ஆகும். இது ஒன் டைப் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. தென் லாஸ்ட்டாக நான் சிஸ்டமிக் ரூட். ஸோ நான் சிஸ்டமிக் ரூட்டில் ஒரே ஒன்று தான் பார்த்தோம் இல்லையா, லோக்கல் ஆர் டாபிக்கல் ரூட். ஸோ இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆயின்மெண்ட்டாவோ லோஷனாவோ அந்த லோக்கல் ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். இது பிளட் வெசலில் போய் ரீச் ஆக போகிறது கிடையவே கிடையாது. அதனால் இது நான் சிஸ்டமிக். ஸோ ஒரு இடத்துக்கு ஒரு நேம் சொல்லியிருக்காங்க. ஸோ யுரேத்ரால் அப்ளை பண்ணால் பொகி, வெஜினால் அப்ளை பண்ணால் பெசரி, அண்ட் வெஜைனா ஒரு ரெக்டாமில் யூஸ் பண்ணால் சப்போசிட்ரி ஆர் எனிமா அப்படின்னு சொல்லிட்டு நேம்ஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு MCQ வந்து இதில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு வீடியோ சரியாக பார்க்கல, தெளிவாக இல்லை அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா MCQs வந்து அட்டன் பண்ணுங்கள். இப்போ வந்து MCQs பார்க்கலாம். இது வந்துட்டு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டது. ஸோ நம்மளுக்கு டிப்ளமோ எக்ஸாம்லேயே வந்துட்டு 1 மார்க்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு இதுக்குமே வந்து MCQ நம்ம பார்க்க தான் போகிறோம். ப்ளஸ் இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது மாதிரி என்னென்ன எக்ஸாம்ஸில் இருந்து எடுத்துக்க GPAT, நைப்பர் இதுலேருந்துலாம் வந்து நான் இந்த கொஸ்டின்ஸை எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், விச் ரூட் ஷோஸ் நோ ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர்ஸ் IV. நீங்கள் வந்துட்டு ஒரு செகண்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதில் டேரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டே போகிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு. தென் ட்ரக் அப்சார்ப்ஷன் இஸ் ஃபாஸ்ட் த்ரூ. நமக்கு நான் ரொம்ப நல்லா தெரியும் IV இல்லைங்களா. தென் ரெக்டல் ரூட் அவாய்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்டல் ரூட்டில் வந்து என்ன, இனிமா சப்போசிட்ரி இல்லைங்களா. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் தடுக்கப்படும். அதாவது லிவருக்கு போகாது, பட் பார்ஷியலாக மட்டும்தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. தென் விச் ரூட் ப்ரொவைட்ஸ் ரேபிட் ஆன்செட் பட் ஹை ரிஸ்க். அதாவது ரொம்ப சீக்கிரமாக வந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், பட் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு. IV தான் ரிஸ்க் அதிகம். பிகாஸ் டேரெக்டாக பிளட்டில் கொடுக்கறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்செட் இருக்கும், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், பட் ரிஸ்க் அதிகம். பிகாஸ் அதை திரும்ப எடுக்கவே முடியாது. தென் இன்சுலின். இன்சுலின் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை, ஆல்ரெடி பார்த்தோம் எக்ஸாம்பிளே பார்த்தோம் இல்லையா, சப்கியூட்டேனியஸ். தென் வேக்சின்ஸ் ஆர் அட்மினிஸ்டர்ட் பை இன்ட்ராமஸ்குலர். மறந்துச்சுன்னா கோவிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ராமஸ்குலரில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. தென் intradermal route is mainly used for, so intradermal எதுக்கு யூஸ் பண்ணாங்க, for diagnostic test or skin sensitivity test அப்படின்னு பார்த்தோம். So diagnostic test தான் ஆப்ஷன். So that's all about roots of drug administration. Thank you.